ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக் மாஸ்டர். நிறைய பேருக்கு பார்க்கின்சன்ஸ் லானா என்னன்னு தெரியாது. ஆனால் அவங்க அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி, பார்க்கின்சன்ஸ் லானா உண்மையாவே என்ன? அது ஒரு பிரச்சனையா இல்லையா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். பார்க்கின்சன்ஸ் லானா நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடிக்க நமக்கு எவ்வளவு நேரம் உண்மையிலேயே தேவைன்னு யோசிக்காம அந்த ஒர்க்கை முடிக்க எவ்வளவு நேரம் கிடைக்கும்னு யோசிக்கிறோம். இந்த மனநிலை தான் பார்க்கின்சன்ஸ் லாக்கு அஸ்திவாரம் போடுது. குறிப்பிட்ட ஒர்க்கை முடிக்க அதிக நேரம் தேவையில்லைனாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா நேரத்தையும் எடுத்துக்கிறோம், இல்லை அந்த தாண்டியும் எடுத்துக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இன்னும் ஒரு வாரத்தில் நீங்கள் ஒரு வேலையை முடிச்சே ஆகணும். ஒரு வாரம் டைம் கொடுத்துருந்தாலும் உங்களால் அந்த வேலையை 2 நாளில் முடிக்க முடியும். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் பண்ண மாட்டீங்க. 2 நாள்லயே முடிக்க முடியுமே, இன்னும் 4 இருக்கு, ஸோ அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. நாளைக்கு டெட்லைன்னா பதட்டமா இன்னைக்கு உட்காந்து அந்த ஒர்க்கை பார்ப்பீங்க. அப்படி இல்லைன்னா அந்த ஒர்க்கை முடிக்க டெட்லைன் தாண்டி டைம் எடுத்துப்பீங்க. இதுக்கு பேர் தான் பார்க்கின்சன்ஸ் லா. நீங்க எவ்வளவு டேலண்டட் பர்சனா இருந்தாலும் பார்க்கின்சன்ஸ் லா பிரச்சனை உங்களுக்கு இருந்தா உங்களோட படிப்பு, வேலை, ஏன் உங்க எதிர்காலமே பாதிக்கப்படும். இதால நீங்க ஸ்டூடெண்ட்னா டீச்சர் கிட்ட திட்டு வாங்குவீங்க, நீங்க எம்ப்ளாயினா உங்க மேலதிகாரி கிட்ட திட்டு வாங்குவீங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, பார்க்கின்சன்ஸ் லா உங்க மேல மத்தவங்க வச்சிருக்கிற நம்பிக்கை அண்ட் உங்க டேலண்ட்டை கேள்விக்குறியாக்கிடும். டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாததும் பார்க்கின்சன்ஸ் லா வரதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. இப்ப நம்ம பார்க்கின்சன்ஸ் லானா என்னன்னு பார்த்தோம். பார்க்கின்சன்ஸ் லா பிரச்சனை உங்களுக்கு இருக்கா? இதுல இருந்து எப்படி வெளியில வருது தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். உங்க நேரத்தை வீணடிச்சு டென்ஷன் அதிகரிக்கிற பார்க்கின்சன்ஸ் லா பிரச்சனையில இருந்து மீள்றதுக்கு நான் சொல்ல போற 3 டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட், செட் ஒர்க் டெட்லைன். பார்க்கின்சன்ஸ் லா ஓவர் கம் பண்றதுக்கு ரொம்பவே முக்கியமானது ஒர்க் டெட்லைன் செட் பண்றது. இதை முடிக்க எனக்கு இன்னும் எவ்வளவு டைம் இருக்குன்னு யோசிக்கிறத விட்டுட்டு எவ்வளவு நேரத்துல என்னால இதை முடிக்க முடியும்னு யோசிங்க. உங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்திருந்தாலும் உங்களால அதை 3 நாள்ல பண்ண முடியும்னா அந்த 3 நாள் தான் உங்க ஒர்க் டெட்லைனா இருக்கணும். உங்களோட வேலையை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸும் இருக்கான்னு செக் பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்களோட வேலைக்கான டெட்லைனை நீங்களே செட் பண்ணுங்க. செகண்ட், கிரியேட் அ பிளான். நீங்க செய்ய போற ஒர்க்குக்கான பிளானை முன்னாடியே போட்டுறதால ஒர்க் தாமதம் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஒர்க்கை முடிக்க எவ்வளவு டைம் எடுக்கும்னு மதிப்பீடு செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி பிளான் கிரியேட் பண்ணுங்க. பிளான் கிரியேட் பண்றப்போ மைண்ட் மேப் மெத்தடை யூஸ் பண்ணா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். நீங்க கிரியேட் பண்ற பிளான்ல உங்க கோல்ஸ் என்ன அப்படிங்கறதும் முதல்ல கம்ப்ளீட் பண்ண வேண்டிய டாஸ்க் அண்ட் ஆக்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கறதும் கண்டிப்பா இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஒர்க் கம்ப்ளீட் பண்ண நீங்க உங்களுக்கே கொடுக்குற டெட்லைன், தேவையான ரிசோர்சஸ் இதெல்லாம் இருக்கணும். நீங்க பண்றது சப்போஸ் டீம் ஒர்க்கா இருந்தா உங்க குரூப் மெம்பர்ஸ் அல்லது கோ ஒர்க்கர்ஸ் பண்ண வேண்டிய டாஸ்க் அண்ட் ஆக்ஷன்ஸ், இப்படி தேவையான எல்லாத்தையும் மறக்காம சேர்த்துக்கோங்க. உங்க ஒர்க்ல இன்னும் ப்ரொடக்டிவா இருக்கிறதுக்கு பிளானிங் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். இது டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் உதவும். தேர்ட், ஃபாலோ போமோடோரா டெக்னிக். ஒர்க்கில் ஃபோக்கஸ் அதிகமாக வச்சுக்கிட்டு சின்ன சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணுறது தான் போமோடோரா டெக்னிக். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, 25 நிமிஷம் ஒர்க் பண்ணிட்டு 5 நிமிஷம் மட்டுமே பிரேக் எடுக்கணும். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறப்ப ஃபோக்கஸ் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப அதிகமாகும், மனசோர்வும் குறையும். போமோடோரா டெக்னிக் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிறதுக்கு நான் அடுத்து சொல்ல போகிற 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், முடிக்க வேண்டிய டாஸ்க் எல்லாத்தையும் அதோட இம்பார்ட்டன்ஸ் அடிப்படையில் லிஸ்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட், 25 நிமிஷத்துக்கு டைமர் செட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுங்க. தேர்டு, 25 நிமிஷத்துக்குள்ள குறிப்பிட்ட டாஸ்க்ல மட்டும் ஒர்க் பண்ணுங்க. ஃபோர்த்து, அதுக்கப்புறம் 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க. ஃபிஃப்த்து, இந்த மாதிரி 4 போமோடோரோஸ் கம்ப்ளீட் பண்ணதும் 15 to 30 மினிட்ஸ் வரைக்கும் பிரேக் எடுத்துக்கோங்க. பார்க்கின்சன்ஸ் லானா என்னன்னும் அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியில வரதுன்னு இப்போ பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். பார்க்கின்சன்ஸ் லா பிரச்சனை நம்மளை சுத்தி இருக்கிற நிறைய பேருக்கு இருக்கு. அதால கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான பயனுள்ள வீடியோக்களை காண மேக் மாஸ்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.